ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன், எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? நான்ப்பா உபவாசம். அங்கே எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேர் நல்லமுத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தஸ்மபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமமாக கணிக்க கொடுக்குது. எங்களை பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உன்னை உள்ள இல்ல? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு பணம் தரணுமா? ஓ, இது வேறையா? ஒன்றும் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிடுச்சு எனக்கு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? கேப்ரியல், நீரு இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்திரம். என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரம் தாராம சர்ச்சு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோடாடியில வேற பாஷை. ஐயோ, இவ்வளவு உள்ள விட்டுறாதீங்க. பார்வை 2000. சரி, என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ், டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? எல்லாம் நம்ம எல்லாம் ஆகிட்டு போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போகலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு இனிமே நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்ல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளஸி அம்மா வீட்டுல பார்த்தேன் என் கூட. இவங்கதான் பிளஸி அம்மா. ஏமா, இவ்வளோ நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுபாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்ப புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்னை விடுங்க பிளஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளஸி, இங்க என்ன பண்ற நீ? யார் இவங்கலாம்? அதை நாங்க சொல்றோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல. இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாததுனால உங்களால பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவேண்டா. உன்னாதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவன் விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவன் விட்டுருங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நானும் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பத்தி அவனுக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னாலதான் நான் சொல்லிட்டு அவள் பரலவும் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க. எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்ட சொல்லிடுங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்கிட்டில் வந்து நமக்கு புரிஞ்சது, உங்களுக்கு எப்படி புரிஞ்சது தெரியல, நான் சொல்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டோம். ஆனால் எத்தனையோ ஜனங்கள் நம்ம படிக்கிற இடத்துலையும் சரி, நம்ம வேலை செஞ்ச இடத்துலையும் சரி, நம்ம பழகின, ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனையோ ஃபோன் கால்ஸ்லாம் பேசுவோம். அவங்களுக்கு நம்ம எத்தனை பேர்த்துக்கு நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். ஆண்டவரோட நம்மளோட பாவத்தை சாபத்தை மீட்டெடுக்க ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. இனிமேல்